வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். நான் தான் உங்க குட்டி ஆர்ஜே வஷிதா பேசுறேன். நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியில வெள்ளிக்கிழமை நம்ம குட்டீஸ் சுட்டீஸ்க்காக இனி குட்டீஸ் நேரம் கேட்கலாம். அத்தள்ளி பித்தள்ளி மக்கான் சுக்கான் பாலு பரங்கி ராட்டின சுத்தி கல்ல தூக்கி மேல போட்டா பாட்டி விட்டு நண்டு ஏமா எஜம்மா எங்க விட்டு செல்லம்மா. என்கிட்ட ஒரு விளையாட்டு இருக்கு, விளையாடுவோமா? கொலை கொலையா முந்திரிக்கா நரிய நரிய சுத்தி வா, கொள்ளையடிச்சவன் எங்க இருக்கான், கூட்டத்தில் இருக்கான் கண்டுபிடி. அது முடியாது. ஏன்? ஏன்னா அவன் நமக்குள்ள இருக்கான். அட ஆமா. இந்த புதுமையான நிகழ்ச்சியில நிறைய கதை சொல்லி அத்தை மாமாலாம் கதை சொல்ல நம்ம கூட இணைறாங்க. இன்னைக்கு நம்ம வானொலியில குட்டீஸ் சுட்டீஸ் நேரத்துல கதை சொல்லி சி சரிதாஜோ அவர்கள் இணைகிறார். இவர் ஈரோடை சேர்ந்தவர். உளவியலிலும் தமிழிலும் முதுகலை பட்டமும் கல்வியியலில் நிறைஞர் பட்டமும் பெற்றிருக்கிறார். தற்காப்பு கலையான கும்பூவில் கருப்பு பட்டை பெற்றிருக்கிறார். ஆசிரியராக பணியாற்றி இருக்கிற சரிதாஜோ அவர்கள் ஸ்கில்வேர் வழியாக கதை சொல்லல் மற்றும் கதை சொல்லல் பயிற்சிகளையும் வழங்கி வருகிறார். ஸ்கேன் பவுண்டேஷன் இந்தியா விலங்குகள் நல அமைப்பின் தூதுவராகவும் 20க்கும் மேற்பட்ட பட்டிமன்றங்களில் பேச்சாளராகவும் சில பட்டிமன்றங்களில் நடுவராகவும் பங்காற்றியுள்ளார். இவர் சிறார் எழுத்தாளர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவரின் சிறார் சிறுகதை தொகுப்பான நீலமரமும் தங்க இறக்கைகளும் மந்திர கிளுகிழுப்பு என்ற சிறார் நாவலும் 2021ஆம் ஆண்டு சென்னை புத்தக கண்காட்சியில் வெளிவந்துள்ளது. பேயாவாது பிசாசாவாது நிழலை திருடிய பூதம் என்ற சிறார் நாவல்களையும் வெளியிட்டுள்ளார். கனவுக்குள் ஒரு கண்ணாம்பூச்சி என்ற சிறார் கதைகளையும் வெளியிட்டுள்ளார். அடுத்ததா நம்ம கதை சொல்லி சரிதாஜோ அவர்களுக்கு வழங்கிய விருதுகள் என்னன்னு கேட்கலாமா? 2020ஆம் ஆண்டுல தமிழ்நாடு முற்போக்கு கலை இலக்கிய மேடை வழங்கிய அசோகமித்ரன் நினைவு படைப்பூக்க விருது. 2021ஆம் ஆண்டு திருப்பூர் சக்தி விருதுகள். 2022ஆம் ஆண்டு தமிழால் இணைவோம் உலக தமிழ் பேரியக்கத்தின் தங்கமங்கை விருது. அது மட்டும் இல்லாம 2 வருடங்களாக ரேடியோவில் ஆர்ஜேவாகவும் கிரியேட்டிவ் டைரக்டராகவும் பணியாற்றி இருக்கிறாங்க. விஜயமங்கலம் அரசு ஆரம்ப பள்ளி, விஜயமங்கலம் அரசு உயர்நிலைப்பள்ளி மற்றும் ஈரோடு நவீன நூலகம் இவற்றில தொடர்ந்து வாரம் ஒரு முறை கதை சொல்லல் நிகழ்வும் நடத்தி வராங்க. குழந்தைகளுக்கு மற்றும் பெரியவர்களுக்கான கதை சொல்லல் பயிற்சி பற்றிய ஈரோட்ல ஸ்கில்வேர் மூலமாக நடத்தி வருகிறார். கதை சொல்லல் நிகழ்விற்கான சிறப்பு விருந்தினராக பல்வேறு பள்ளி கல்லூரிகளுக்கு அழைக்கப்பட்டு இருக்கிறாங்க. நவீன அரசு நூலகத்துல நூலகர் வார விழாவில் சிறப்பு விருந்தினராகவும் அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. பல்வேறு அரசு பள்ளிகளிலும் கதை சொல்லல் நிகழ்வுகளை ஸ்கில்வேர் வழியாக நடத்தி வருகிறார். விகடன் குட்டி ஸ்டோரிஸ்ல கதை சொல்லல், இந்து தமிழ் திசை, மாயா பஜார், சுட்டி விகடன், பொம்மி, கனலி, இணையதளம் மற்றும் சுவடு மின்னிதழ்கள்ல குழந்தைகளுக்காக கதைகளை சொல்லிட்டே இருக்காங்க. செம்மலர் இதழில் ஏப்ரல் 2021ஆம் ஆண்டு சிறார் இலக்கியம் தொடர்பான கட்டுரையையும் வெளியிட்டிருக்காங்க. கல்வி பற்றிய கட்டுரைகளையும் வெளியிட்டிருக்காங்க. அரிமா சங்கங்கள், JCI அமைப்புகள்ல கதை சொல்லல் நிகழ்வுக்கு சிறப்பு விருந்தினராகவும் அழைக்கப்பட்டிருக்காங்க. பல்வேறு பெண்கள் தொழில் முனைவோர் அமைப்பிற்கும் ஊக்கப்படுத்தும் விதமாக கதை சொல்லல் நிகழ்விற்கும் சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டிருக்காங்க. ஈரோடு, திருப்பூர், கரூர் மாவட்டத்துல அரசு தொடக்கப்பள்ளி மற்றும் அரசு ஆரம்ப கல்வி ஆசிரியர்களுக்கு கதை சொல்லல் பயிற்சியையும் தமிழ்நாடு அரசால் நடத்தப்படும் போது அதுல ஆசிரியர்களுக்கு பயிற்சி வழங்க பயிற்றுனராக அழைக்கப்பட்டிருக்காங்க. கோத்தகிரி மாவட்ட ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனத்துல ஆசிரியர்களுக்கு இணைய வழி கதை சொல்லல் பயிற்சியையும் வழங்கியிருக்கிறாங்க. அந்தியூர் அரசு மருத்துவமனையில கர்ப்பிணிகளுக்கான கதை சொல்லல் நிகழ்வையும் ஸ்கில்வேர் வழியாக நடத்தி வருகிறார். ஈரோட்ல இருக்கக்கூடிய முதியோர் இல்லத்துல ஸ்கில்வேர் சார்பாக கதை சொல்லல் நிகழ்வும் நடத்தப்பட்டிருக்கு. கருவுடன் கதையாடல் என்ற கர்ப்பிணி பெண்களுக்கான கதை சொல்லல் நிகழ்வை இணைய வழியாக வாரம் தோறுமே நடத்திட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய தகவல்கள் சரிதாஜோ அவர்களை பற்றி இருந்தாலும் இன்னைக்கு நம்ம வானொலியில கதை சொல்லி சரிதாஜோ அவர்களை பற்றிய இந்த அறிமுகத்தோட நம்ம நிகழ்ச்சியை தொடங்கிடலாம். போன வாரம் நம்ம சரிதா அத்தை பகிர்ந்த நெட்டக்குட்டச்சம்பா குட்டக்குட்டச்சம்பா கதையை கேட்டு ரசிச்சோம்ல, அதே மாதிரி இன்னைக்கும் உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஸ்டோரியோட நம்ம சரிதா அத்தை வராங்க. சோ வாங்க குட்டீஸ், கதை கேட்கலாம். ஹாய் குட்டீஸ், எல்லாரும்
எல்லாருக்கும் சரிதாத்தையின் அன்பு வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக திரும்பவும் எழுத்தாளர் உதயசங்கர் அவர்கள் எழுதிய ரகசிய கோழி அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து பறக்கும் யானை அப்படிங்கிற கதையை தான் பார்க்க போறேன். அது என்ன பறக்கும் யானை அப்படின்னு கேக்குறீங்க? அது மட்டும் இல்ல, அந்த யானையோட பேரை கேட்டா இன்னும் நீங்க ஹாப்பி ஆயிடுவீங்க. அந்த யானையோட பேருன்னு தெரியுமா? ஜூஜு யானை. ஆமா, ஜூஜு யானை கதையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஜூஜு யானை யாரு தெரியுமா? ஒரு பறக்கிற யானை. அடர்ந்த காட்டுக்குள்ள இருந்தாலும் அவ்வப்போது நினைச்ச நேரத்துல சிறகுகள் முளைச்சு கதுக்கும். உடனே மேல எழும்பி பறக்க ஆரம்பிச்சிரும். அந்த குட்டி யானை யானையாவது பறக்கிறதாவது, அதுவும் அவ்வளவு கனமான உடம்ப தூக்கிட்டு அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். ஆமா, அவ்வளவு குண்டு உடம்ப தூக்கிட்டு பறக்க முடியுமா? முதல்ல இப்படித்தான் காட்டுல இருந்த புலி, கரடி, குள்ளநரி, ஓநாயி, மயிலு, அணிலு, முயலு, ஏன் வால்குருவி, நாகனவாய்க்குருவி, பருந்து, புறா, கிளி எல்லாம் கேலி செஞ்சுச்சான். அப்புறம் அப்படியும் இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம் வந்துருச்சான். பகல் முழுசும் தூங்கி நைட்ல எலிகளை வேட்டையாடுறது யாரு? நம்ம ஆந்தையாரு தான். ஆந்தையாரு ஒரு எலிய டபக்குன்னு பிடிச்சாராம். அந்த எலி உடனே அங்க பாரு யானை பறக்குது, யானை பறக்குது அப்படின்னு காதுக்குள்ளேயே கத்துச்சான். அது ஆந்தையார் கேட்ட உடனேயும் அப்படின்னு வாய பழந்து நின்றுச்சான். இதான் சமயம் சொல்லி எலி ஆந்தையோட பிடியிலிருந்து தப்பிச்சு ஓடிருச்சான். ஆனா உண்மையிலேயே ஆந்தையார் வானத்தை பார்த்த போது ஜூஜு யானைக்குட்டி வானத்துல பறந்துட்டு இருந்துச்சான். அதோட பெரிய சிறகுகளை அசைச்சு வேகமா போச்சான். அந்த வேகத்துல கீழே இருந்த செடி கொடிகள் எல்லாம் அடிச்சான். ஆந்தையாரோட இறகுகளும் மோதிச்சான். ஆந்தையாருக்கு ஒரு பெரிய சந்தேகம் வந்து அப்படியே பாத்துக்கிட்டு இருந்துச்சான். ஆந்தையாருக்கு மட்டும் இல்ல, காட்டுல இருக்கிற எல்லா விலங்குகளுக்கும் ஏகப்பட்ட சந்தேகம். ஜூஜு யானைக்குட்டி எப்படி பறக்குது, எப்ப சிறகம் முளைக்குது, இனி எல்லா யானைகளும் பறக்குமா, அதை விட ஜூஜுவ இப்போ எந்த அணியில சேர்த்துக்கிறது, ஜூஜு பறவையா, மிருகமா, முட்டை போடுமா, குட்டி போடுமா, காடு முழுசு எங்க போனாலும் இதே பேச்சுதான். முயலார் என்ன சொன்னாருன்னா, புலியார் என்ன சொன்னாருன்னா, மயிலார் என்ன சொன்னாருன்னா, பறக்கிறது யானையா மர்ம விலங்கா, துப்பறியும் நிபுணர் குழு விரைவில் அறிக்கை தரும் அப்படின்னு சொல்லி செய்திகளை எல்லாம் இந்த காக்கா ஒவ்வொருத்தரும் சொன்ன விஷயத்தெல்லாம் பரப்பிக்கிட்டு இருந்துச்சான் காடு முழுவதும். எல்லாரையும் விட வௌவாலார் இருக்கிறாரே, அவருக்கு தான் ரொம்ப கவலையாயிருச்சான். ஆமா, என்ன கவலை அப்படின்னு பாக்குறீங்களா? பறவையாகவும் பாலூட்டியாகவும் நானே ராஜா, நானே மந்திரி அப்படின்னு இருந்த தன்னுடைய ராஜ்யத்துக்கு பாதிப்பு வந்துடக்கூடாது இல்லையா அப்படின்னு கவலை வௌவாலாருக்கு ரொம்ப அதிகமாயிடுச்சான். ஜூஜு யானைக்குட்டி வௌவால் இனத்துல சேர்ந்துட்டா அப்புறம் ஜூஜு யானைதான் ராஜாவா இருக்கும், நான் மந்திரியா போயிடணுமோ அப்படின்னு கவலைப்பட்டாரா வௌவாலாரு. இந்த கவலையோடையே ஒரு நாள் நைட்டு பறந்து போய்கிட்டு இருந்தாராம். திடீர்னு எதிரில பறந்து வந்துட்டு இருந்த ஜூஜு யானைக்குட்டி மேல டம்முன்னு மோதிட்டாரா. நல்ல வேலை, ஜூஜு யானை தன்னோட வாழை அசைச்சு தசைய திரும்பிட்டு போயிருச்சா. அப்படி போகும்போது தலைய திருப்பி வௌவாலார பார்த்து, தம்பே பார்த்து போப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிருச்சா. வௌவாலார் அப்படியே வளவளத்து போனாரா. மறுநாள் காலையில இந்த நிகழ்ச்சிய கொஞ்சம் உப்பு உரப்பு எல்லாம் சேர்த்து எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டாராம். எல்லாரும் எப்பவுமே சுத்தியும் முத்தியும் பாத்துக்கிட்டே போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. எதுக்கு? நம்ம ஜூஜு யானை பறக்குதான்னு பாக்குறதுக்கு தான். எந்த நேரத்திலயும் எந்த திசையில இருந்து ஜூஜு யானை பறந்து வரும்னு யாருக்கு தெரியும்? ஜூஜுவுக்கு நினைச்ச உடனேயும் சிறகுகள் முளைச்சுக்குமாமா. அது ஒரு பெரிய கதை அப்படின்னு சொல்லி ஜூஜு யானையோட அம்மா சொன்னாங்களா. ஆமா, இவங்க எல்லாரும் ஒரு முடிவு பண்ணி ஜூஜு யானையோட அம்மாட்ட போய் ஜூஜு யானைக்கு எப்படி இறகுகள் முளைச்சதுன்னு கேட்க ஆரம்பிச்சாங்களாம். ஜூஜு யானையோட அம்மாவை சுத்தியும் அணிலு, முயலு, மயிலு, வெட்டுக்கிளி, நாகனவாயி, புறா, கிளி, வண்டுக, வண்ணத்து பூச்சிங்க, எல்லா பறவைகளும் விலங்குகளும் ஒரு பெரிய பொதுக்கூட்டத்துல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி உட்காந்துச்சான். ஒரு பொதுக்கூட்டத்துல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி அவங்க எல்லாம் உட்கார்ந்து வந்ததுனால ஜூஜு யானையோட அம்மா அப்படியே ஒரு பொதுக்கூட்டத்துல பேசுற மாதிரியே வந்து கம்பீரமா நின்னு அப்படின்னு தொண்டைய கணச்சு பேச ஆரம்பிச்சுதா. அது ஒரு கோடை கால பகலு. காடு முழுசும் வெளிச்சம் அள்ளி தெளிச்சிருந்தது. ஜூஜுவோட அம்மாவும் அப்பாவும் அந்த மருத மரத்தடியில தான் நின்னுட்டு இருந்தாங்க. ஆமா, நானும் ஜூஜுவோட அப்பாவும் தான் அப்படின்னு கதைய சொல்ல ஆரம்பிச்சுதான். நான் ரொம்ப வலியோட இருந்தேன். ஆமா, அவங்க அப்பா என் பக்கத்துல இருந்தாங்களா.
ஏன்னா ஜூஜு அப்ப வயித்துக்குள்ள இருந்தா. தன்னோட தும்பிக்கையால அவங்க அப்பா என்ன நீவிக்கிட்டே இருந்தாங்க. ஜூஜு என் வயித்துக்குள்ள 22 மாசம் இருந்தா. ஆமா, 22 மாசம் கழிச்சுதான் அவன் வெளியில வந்தா. அப்போ வலியா வலி. அப்பதான் என்னோட முதுக தடவி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க ஜூஜு கூட அப்பா. ஜூஜு மெல்ல என் வயித்துல இருந்து வெளியில வந்தா. கீழே விழுந்து தடுமாறி எழுந்து நின்னான். என்ன பார்த்த உடனேயும் தலைய தூக்கினான். அப்பதான் அது அவனோட கண்கள்ல ஒரு அழகான ஒளி தெரிஞ்சது. அப்படியே அந்த கண்ணுல மேல பார்த்தானா தங்க நிறத்துல ஒரு பெரிய பறவை பறந்து போயிட்டு இருந்துச்சு. அவ்வளவுதான். அன்னையிலிருந்து அம்மாவான என்கிட்ட எப்பவுமே அவன் கேக்குற கேள்வி என்னன்னா, அம்மா நான் எப்ப பறக்க போறேன், நான் எப்ப பறக்க போறேன், அந்த தங்க பறவை மாதிரி நான் எப்ப பறக்க போறேன், எனக்கு சிறகு முளைக்குமா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தான். பறவைங்க மட்டும்தான் பறக்க முடியும் கண்ணு, நம்ம எல்லாம் பறக்க முடியாது. பறந்தா கீழே போய் விழுந்துடணும். வானத்துல இருந்து காட்டை பார்த்தா எப்படி நல்லா இருக்குமா, நான் பறக்கணும் அப்படின்னு சொல்லி நான் என்ன சொன்னாலும் அழுதுகிட்டே இருப்பான். அதான் என்னால ஜூஜுவோட கேள்விக்கு பதில் சொல்லவே முடியல. சில நேரம் அதட்டுவேன், சில நேரம் கொஞ்சுவேன். ஆனா ஜூஜு மத்த ஆணைக்குட்டிங்களை மாதிரி நடக்கிறதே இல்ல, குதிச்சு தான் ஓடி வருவான். ஒரு தடவை ஒரு மேட்ல இருந்தும் நானும் பறக்கிறேன்னு சொல்லி குதிச்சுக்கிட்டான். நல்ல வேலை சின்ன காயத்தோட முடிஞ்சது. நான் கோபப்பட்டு திட்டேன். கோவிச்சுக்கிட்டு ஜூஜு ஆனா பக்கத்து காட்டுக்கு போயிருச்சு. பக்கத்து காட்டுக்கு போய் பார்த்தானா ஜூஜு அங்க பெரிய மரங்களே இல்லையா, எல்லாம் குட்டி குட்டி மரங்களா இருந்தான். ஜூஜுவோட குட்டி தும்பிக்கைய தூக்கி அவ்வளவு உயரம் தான் மரமே இருந்துச்சான். அத்தனை நிறங்கள்லயும் பறவைகள் இருந்துச்சா, வித்தியாசமா பறந்துகிட்டே இருந்துச்சா, கீச்சு கீச்சுன்னு சத்தம் வந்துச்சா. ஜூஜு அப்படியே சொக்கி போய் பாத்துக்கிட்டு இருந்தானா. அப்பத்தான் ஒரு அழுக குரல் கேட்டுதான். அப்படின்னு ஜூஜு சுத்தி சுத்தி பார்த்தானா. ஒரு தூதுவளை முள்ளுச்செடி மேல ஒரு பறவை கொஞ்சம் சிக்கி இருந்துச்சான். சிறுசுனா சிரிச்சோ அவ்வளோண்டு குட்டியோண்டா, பாக்குறதுக்கு அவனுக்கு ரொம்ப குட்டியா தெரிஞ்சுதான். அந்த பறவை கொஞ்சம் போய் அப்படியே மெதுவா எடுத்து அழகா பக்குவமா மேல இருந்த அந்த கூட்டுக்குள்ள வச்சானா. ஆமா, மஞ்சனத்தி கிளையில தான் அந்த கூடு இருந்துச்சோ, அது மேல வச்சானா. இப்போ அந்த பறவை கொஞ்சம் அழுகையை நிறுத்திருச்சான். அப்புறம் மறுபடியும் கூட்டுல இருந்து தலைய வெளியே நீட்டுச்சான். ஓ வெளியில வராதே கீழே விழுந்துருவேன் அப்படின்னு சொல்லிச்சான் நம்ம ஜூஜு. பறவை கொஞ்சம் ஜூஜுவுக்கு நன்றி சொல்லிச்சான். அந்த நேரம் பார்த்து வானத்துல தங்க நிறத்துல ஒரு பெரிய பறவை அந்த மஞ்சனத்தி கிளைய நோக்கியே வந்துச்சான். ஐயோ நம்ம முத பார்த்த பறவையாட்டு இருக்கே அப்படின்னு ஜூஜு நினைச்சுதான். ஜூஜு பிறந்த போது பார்த்துச்சுல அதே பறவைதான். அப்படியே அழகுல மயங்கி போய் ஜூஜு நின்னுகிட்டே இருந்துச்சான். குட்டி குஞ்சு அந்த பொன்வண்ண பறவை அந்த குட்டி குஞ்சு இருந்த கூட்டுக்குதான் வந்துச்சான். அந்த குட்டி குஞ்சு நடந்ததெல்லாம் சொல்லிச்சான். அந்த பறவை ஜூஜுவுக்கு நன்றியோட சொல்லிச்சான். ஆமா, இது என்னோட குழந்தைய காப்பாத்தினதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிச்சான். எனக்கு இவ்வளவு பெரிய உதவி பண்ணதுக்காக உனக்கு 2 ரெக்கை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட சிறகுல இருந்து 2 தங்க ரெக்கைகளை எடுத்து தன்னோட அழகால கொடுத்துச்சான். ஜூஜுவுக்கு கொடுத்த உடனே அந்த தங்க ரெக்கை ஜூஜு தன்னோட தும்பிக்கையால வாங்கினதுதான் தாமதம். ஜூஜுவுக்கு பறக்கிறதுக்கு ரெக்கை முளைச்சிருச்சான். இதோ ஜூஜு தன்னோட தங்க நிற ரெக்கைகளை விரிச்சு பறந்துகிட்டே இருக்குது. பறந்து காட்டுல உள்ள எல்லாருக்கும் உதவி செய்யுது. காட்டுல இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் உதவி செய்து இருக்கிறத ஜூஜுவோட கதையை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்த்தோம். திரும்பவும் அடுத்த கதையோட வர்ற பாய் குட்டீஸ். நம்ம எல்லாரும் தொடர்ந்து இணைந்திருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. இன்னைக்கு நம்ம வானொலியில குட்டீஸ் சுட்டீஸ் நேரத்துல சரிதாஜோ அவர்கள் பகிர்ந்த கதையை கேட்டு ரசிச்சோம். இந்த நிகழ்ச்சி நேயர்களாகிய அனைவருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நாங்க நம்புறோம். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள், பின்னூட்டங்கள் நீங்க பகிர விரும்புனீங்கன்னா மறக்காம நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய கருத்துக்களை அனுப்புங்க. com.radio@alagappauniversity.ac.in. நன்றி நேயர்களே. இந்த நிகழ்ச்சியை நீங்க அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகத்தின் இன்டர்நெட் ரேடியோ, ஸ்பாட்டிஃபை, கூகுள் பாட்காஸ்ட்லயுமே கேட்டு ரசிக்கலாம்.